அங்கே நம்ம சுந்தரராம தீட்சிதர் வந்திருந்தார். நான் அதே மாதிரி ருத்ர மகிமை உபன்யாசம் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அவரும் வந்திருந்தார். அவர் அதில் ஒரு சம்பவம் சொன்னார். அந்த சம்பவத்தை சொல்லி நான் பூர்த்தி பண்ணுறேன். அவள் ஊர் பக்கத்தில் செங்காலிபுரம் பக்கத்தில் அரசவனம் காடுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அங்கே ஒரு சம்பவம் நடந்ததாக அவருடைய விஷயத்தை ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னார். என்ன அப்படின்னா, இப்போ இன்னைக்கு நமக்கு சுவாமிகள் இங்கே எழுந்தருளி இருக்கார். ஒரு சன்னியாசியை தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறதே மகத்தான ஒரு புண்ணியம். இது போல ஒரு யதீஸ்வரர் அந்த ஊரில் எழுந்தருளி இருக்கார். அந்த ஊர் ஆத்தங்கரையில் உட்காந்துட்டு இருக்கார். ஒருத்தர் ஸ்நானம் பண்ணிட்டு எழுந்து வரார். குளத்தங்கரையிலேருந்து வரும்போது பார்த்தா ஒரு சன்னியாசி உட்காந்துருக்கார். சன்னியாசியை பார்த்தோன்னே நமஸ்காரம் பண்ணணும். பார்த்த தாமசம் நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணி அவர் கேட்குறாரு, நீ எங்கே பிக்ஷை அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா பகவான் கலியுகத்தில் நேரம் வரமாட்டான், இந்த மாதிரி ரூபத்தில் தான் வருவான். பகவான் நேரம் வந்தால் தாங்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. மகனியர்களுடைய வடிவத்தில், குருமார்களுடைய வடிவத்தில் வந்து நமக்குள்ள இருக்கிற கெட்ட விஷயங்களை அழிக்கிறது தான். அதனால தான் நேரடியான அவதாரம் கலியுகத்தில் ஒரே அவதாரம் கடைசியில் கல்கி தான். அதுக்கு முன்னாடி பகவான் எப்படி வரா, இந்த மாதிரி ரூபத்தில் வந்து நமக்குள்ள இருக்கிற கெட்ட விஷயங்கள் அழிக்கிறார். அவருக்கு நீ எங்க பிக்ஷைன்னு விளையாட்டா அவர் கேட்கிறார். அவரும் விளையாட்டாவே சொல்றாரு, நீங்க உங்க அதுல தான் பிக்ஷை. ஒரு யதீஸ்வரர் ஒரு சன்னியாசி ஒரு ஊருக்கு வந்திருக்காருன்னு சொன்னா அவருக்கு பிக்ஷை பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது புண்ணியம் இருந்தா தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அவருக்கு பண்ணி வைக்கிறது அவ்வளவு பெரிய புண்ணியம். ஏன்னா ஒரு சன்னியாசிக்கு ஒரு பிக்ஷை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எத்தனையோ தலைமுறைகளுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கிறது. இந்த பிரபஞ்சம் பூராவும் சந்தோஷமாயிடுறான், பரமேஸ்வரன் சந்தோஷமாயிடுறான். அவர்களுக்கு ஒரு கவலம் உணவு நம்ம கொடுத்தோம்னா பரமேஸ்வரன் சந்தோஷமாயிடுறான். அதனால அவர் சொல்றாரு, எங்க ஆத்துக்கே உங்க ஆத்துலேயே சொல்லணுன்னே ஒரு பரம சந்தோஷம். நான் போய் எங்க ஆத்துக்காரிட்டு சொல்றேன், எல்லாம் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் பிக்ஷை பண்ணுறது வர, நீ போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணு, நான் பின்னாடி வரேங்கிறார். அவர் மனைவி இடத்துல சொல்றார். மனைவி எல்லாம் சமைக்கணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்றா. அந்த காலத்தில் லைட் ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி கரண்ட் கிடையாது. கிராமத்து வீடு அக்ராரத்து வீடு எல்லாம் இருளோன்னு தான் இருக்கும். ஸ்டோர் ரூம் எல்லாம் பார்த்தோம்னா எல்லா ஜந்துக்களும் இருக்கும். அதோடய நம்ம வாழ்ந்துன்னு தான் இருந்தோம். அந்த அம்மா என்ன பண்றா, பாதி சமையல் ஆயிருக்கு, ஏதோ எடுக்கணுங்கிறதுக்காக உள்ள போயிருக்கா. உள்ள போய் ஒரு பாத்திரத்துக்குள்ள நெத்தி எடுக்கணும், கையை விட்டுருக்கா. உள்ள ஒரு கருணாகம் இருந்திருக்கு, கையில போட்டு கொடுத்து மயங்கி விழுந்துட்டா. போய் ரொம்ப நேரமா ஆளை காணமே, மனைவிய சமையல் பண்ண போனாலே ஆளை காணமே. இவரும் தேடி தேடி பார்க்கிறார், கூப்பிட்டு பார்க்கிறார், பதில் வரல. அங்க உள்ள போய் கடைசியில எல்லா இடமும் தேடி 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 பார்த்து கடைசியில பார்த்தா வாயில நுறதப்ப அந்த அம்மா கீழே படுத்துட்டு இருக்கா. பிராணம் போயிடுது. தொட்டு பார்த்தா தெரிஞ்சு போயிடுது. பிராணம் உடம்பு நீளம் பாரிச்சிருக்கு. அப்ப கூட இவருக்கு மனசுல என்ன கவலை வந்து கொடுத்தானா, மனைவி போயிட்டாங்கிற கவலை இல்லையா, ஒரு யதீஸ்வரர் ஒருத்தர் சன்னியாசி ஒருத்தர் பிக்ஷைக்கு வர சொல்லிட்டோமே, அவருக்கு ஆகாரம் கொடுக்க முடியாத ஒரு தோஷம் வந்துருது. ஒரு பெரியவரை கூப்பிட்டுட்டோம், அவருக்கு ஆகாரம் கொடுக்க முடியாத ஒரு கஷ்டம் வந்துருத்தேன்னு மனசுல தோணி போயிட்டுதான். என்ன பண்றதுன்னு தெரியாமல் மனசு வருத்தத்தோட போய் மறுபடியும் குளத்தங்கரைக்கு போறார். இது மாதிரி ஆயிடுத்து, உங்களுக்கு பிக்ஷை பண்ண முடியாத ஒரு தௌர்பாகியமான சூழ்நிலை ஆயிடுத்து அப்படின்னு சொன்னார். ஏன் என்னாச்சுங்கிறார். தயங்கி சொல்றாரு, இல்லை இந்த மாதிரி பாம்பு கடிச்சு மனைவி காலகதி அடைஞ்சுட்டா, அதனால இப்படி ஒரு நிலைமை எடுத்து இன்னைக்கு உங்காத்துல தான் பிக்ஷை. மறுபடியும் சொல்றாரு அவர். எப்படி நடக்கும், மனைவி போயிட்டாலே, தீட்டுப்பட்டு கொடுத்த வீட்டுக்கு ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டோம், சொன்னதுதான் உங்காத்துல தான் இன்னைக்கு பிக்ஷை, நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற. நேரா போ, ஒரு கலசத்தை எடு, கலச ஸ்தாபனம் பண்ணு, உங்க ஊர்ல இருக்கிற வைதிகால எல்லாம் கூப்பிடு, ஸ்ரீருத்ரன் அதில் ஆவாகனம் பண்ணு, ஒரே ஒரு ஆவர்த்தி ருத்ரபாராயணம் பண்ணுங்க, பண்ணி வைங்க, நான் வரேன் அப்படின்ற. என்ன பண்றதுன்னு தெரியல. மனைவியான இப்படி இருக்கா. இதுல போய் இவர் பூஜை பண்ண சொல்றாரு, சாவு வீடா எடுத்து தீட்டு வந்துருது, என்ன பண்றது தெரியல. நம்ம சொல்லும் போது அவர் சொன்னார் இன்னைக்கு அழகா, இதே வார்த்தை சொல்லும் போது நம்ம சுலபமா சொல்லிடுறோம் மைக்கில். அவர் எந்த நிலைமையில இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. மனைவி இறந்துருக்கா, இவர் ஆனா சம்மந்தம் இல்லாம போய் ருத்ரபாராயணம் பண்ணுகிறார். சரி அவர் சொல்லிட்டார், வேற வழி இல்லை. உடனே போனார், எல்லாரையும் கூட்டின்னு வந்தார். விஷயத்தை ஒன்றும் சொல்லலை. ஒரு ருத்ரபாராயணத்தை பண்ணுங்க, ஒரு கலசத்தை வச்சா ஒரே ஆவர்த்தி ருத்ரபாராயணம். கரெக்டா இதை முடிக்கவும் நிறுத்தி நிதானமா அழகா சொன்னா, அதையும் சொல்லணுமே. ஏன்னா சொல்றபடி சொன்னா தான் அதுக்குண்டான பலன் முழுமையாக கிடைக்கும். அதனால தான் இவர் 11 நாளைக்கு வச்சிருக்கா. இப்போ இல்லைன்னா ஏகதின மகாருத்ரமா வைக்கலாமே, ட்ரெயினை பிடிக்கிற மாதிரியே சொல்லிட்டு இருப்போம் நம்ம. கரெக்டா அது பூர்த்தி ஆகக்கூடிய தருவாயில் அவர் வந்து சேர்றார். அந்த சன்னியாசி வந்தோடனே இப்பதான் பூர்த்தி ஆக போறது அப்படின்னார். பூர்த்தி ஆயிடுது இல்லையா, புனః பூஜை பண்ணி தீபாராதனை பண்ணுங்க, கலசத்தை எடுத்துக்கோ அப்படின்னாராம். அவன் மனைவி எங்க இருக்காளோ அவளுக்கு போய் இதை அபிஷேகம் பண்ணு. அவர் போய் அபிஷேகம் பண்ணினாராம். பாம்பு கடிச்சு நீளம் பாரிச்சு நுரை தப்பி வாயில உயிரை பிராணனை விட்டுருந்த அந்த பெண்மணி எழுந்து உட்காந்துட்டான். எழுந்து உட்காந்து சமையல் எங்கேருந்து விட்டாலும் அங்கேருந்து மறுபடியும் சமையலை பூர்த்தி பண்ணி அவருக்கு விஷயம் பண்ணி வச்சான்னு சொல்லி அவர் சொன்னார். அன்னைக்கு இந்த சரித்திரம் நிஜமா நடந்தது. யார் பண்ணா வந்தாலும் அந்த யதீஸ்வரரோட சமாதி இன்னைக்கு அரசவனங்காடுங்கிற இடத்துல இருக்கு. அவ யார் சமையல் பண்ணி போட்டாலும் அவ குடும்பமும் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு. இப்ப ஸ்ரீருத்ரத்துடைய மகிமை முறையாக விசுவாசத்தோடு கிரமமான ஒரு சிவாராதனம், ஒரு இறந்து போன ஒருத்தரையே ஒரு உயிரோட திருப்பி மறுபடியும் கொண்டு வர முடியும்னா வேற என்னதான் தராதுன்னு தான் நம்ம கேட்கணும்.
அதனால அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த சிவனை, அந்த பரமேஸ்வரனை, அந்த மகாதேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தி கொண்டு என்னன்னைக்கும் இதே போல பாக்கியம் நமக்கு கிடைச்சது போறாது, அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் அது கிடைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய சின்ன குழந்தைகள் எல்லாம் கூட்டின்னு வந்திருக்கேன், அதான் ரொம்ப முக்கியம். இதுல நிறைய பேர் எல்லாரும் அவரா குழந்தைகளை கூட்டின்னு வரதில்லை. நான் எல்லா உபன்யாசத்துக்கு போனாலும் சொல்றது மாதிரி குழந்தைகள் எல்லாம் கூட்டுவாங்க, பூஜைக்கு கூட்டுவாங்க, ஜபத்துக்கு கூட்டுவாங்க. அண்ணா வந்தா ஓடிண்டே இருப்பா, தொந்தரவு பண்ணுவா. ஓடினா தான் அது குழந்தை அப்படியே உட்காந்துன்னா டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகணும். நான் சொன்னது போலதான், நமக்கே ஒன்றும் புரியல, குழந்தைகளுக்கு எங்க புரியும்? அது பாட்டுக்கு ஓடுறதுதான் குழந்தையோட இயல்பு. அது உள்ள போய் பண்ண வேண்டிய வேலையை அது பண்ணும். அதனால இது ஒரு மகத்தான வாய்ப்பாக பரமேஸ்வரன் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கார். இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்த்து, இதே போல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் உண்டாச்சு, நீங்க நம்ம உட்காந்துருக்கோம், இன்னும் 1000-2000 வருஷம் கழிச்சு நம்முடைய தலைமுறைக்கு உட்கார்ந்து இதை சொல்லணும். அந்த பாக்கியத்தை பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணட்டும்னு சொல்லி இந்த அளவோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹர ஹர நம.